வணக்கம். நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வாங்க கதைகளுக்குள்ள பயணிப்போம். மகாபாரதத்தில் நிறைய கிளை கதைகள் இருக்கு. அதில் சிலது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சிலது கேள்விப்படாமையே இருப்போம். அப்படி நம்ம அதிகமாக கேள்விப்படாத ஒரு நிகழ்வை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த தடவை அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து நடைபெறுது. பாண்டவர்களும் திரௌபதியும் எல்லாரையும் பந்தியில் உபசரித்து உணவு பரிமாறிட்டு இருக்காங்க. பந்தியில துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனின்னு எல்லாருமே வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. திரௌபதி பரிமாறிக்கிட்டே துரியோதனன் இலைக்கு பக்கத்துல வராங்க. திரௌபதிய அவமானப்படுத்த நினைக்கிறாரு துரியோதனன். திரௌபதி தன்னோட இலைக்கு பக்கத்துல வந்தோனையே, ஐவரின் பத்தினியே, இன்று யாருடைய முறை அப்படின்னு கேட்கிறாரு துரியோதனன். திரௌபதிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடம்பெல்லாம் நெருப்பாளி கொட்டின மாதிரி எரிய ஆரம்பிச்சுது. அங்க நிக்க முடியாம அந்த இடத்த விட்டு ஓடணும் அப்படின்னு நினைச்சிட்டு பரிமாறதை நிப்பாட்டிட்டு என்னோட அறைக்கு ஓடி போறா. கண்கள்லாம் கலங்கி போய் இருக்குது. இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டானே மகா பாவி அப்படின்னு சொல்லி சஞ்சலமா உட்கார்ந்துருக்கா. கிருஷ்ணர் திரௌபதியை பார்க்க போறாரு. அழாத திரௌபதி, உன்னை அள வச்சு அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் துரியோதனன் இப்படி பண்ணியிருக்கான். அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கலாம், நான் சொல்றபடி செய் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். திருப்பியும் போய் உணவு பரிமாறு. துரியோதனன் ஏற்கனவே கேட்ட அதே கேள்வியை திருப்பியும் கேட்பான். நீ ஏன் பதில் சொல்லலை அப்படின்னும் கேட்பான். உடனே நீ இது தசகன் முறை அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் துரியோதனன் அந்த இடத்துலயே இருக்க மாட்டான், ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். திரௌபதிக்கு திருப்பியும் போய் துரியோதனன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. இருந்தாலும் கிருஷ்ணனோட வார்த்தையை தட்டக்கூடாது அப்படின்றதுக்காக திருப்பியும் விருந்து மண்டபத்துக்கு போறாங்க. துரியோதனன் இலைக்கு பக்கத்துல வந்தோடனே திரௌபதி நிக்கிறாங்க. துரியோதனன், என்ன திரௌபதி, கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமையே போயிட்டியே, சொல்லு, இன்று யாருடைய முறை அப்படின்னு கேட்குறான். திரௌபதி கிருஷ்ணரை பார்க்குறாங்க. கிருஷ்ணர் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்களை மூடி திறக்கிறாரு. பளிச்சுன்னு தசகன் முறை அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட துரியோதனன் அதிர்ந்து போறாரு. விஷப்பாம்பு தீண்டின மாதிரி இருக்கு அவருக்கு. சட்டுன்னு அங்கேருந்து வெளியேறி போயிடுறாரு. திரௌபதிக்கு ஒரே ஆச்சரியமா போயிருது. இப்படி எழுந்து துரியோதனன் ஓடுறானே, தசகன் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே போய் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை போய் பார்க்குறாங்க. கிருஷ்ணா, இது என்ன மாயம்? யார் அந்த தசகன்? அவன் பேரை கேட்டோனையே துரியோதனன் ஏன் இப்படி பயந்து ஓடுறான் அப்படின்னு கேட்குறா. கிருஷ்ணரும் அதுக்கான காரணத்தையும் கதையையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. துரியோதனன் மனைவி பானுமதி மகாபதிவிரதை, கணவனையே தெய்வமா கருதுற உத்தமி. ஆனா துரியோதனனோ பாண்டவர்களோட ராஜ்யத்தை அடையிறதையே குறியா இருந்தான். மனைவி கிட்ட அன்போட பேசக்கூட அவனுக்கு நேரமே இல்லை. திருமணமாகி பல மாதங்கள் ஆயும் வாழ்க்கையோட பயனை அடையிற பாக்கியம் பானுமதிக்கு கிடைக்கவே இல்லை. கணவனோட அன்புக்காக ஏங்கினான். என்னைக்காவது ஒரு நாள் கணவன் தன்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு வரமாட்டானா அப்படின்னு காத்திருந்தா. ஆனால் அந்த நாள் மட்டும் வரவே இல்லை. தெய்வங்களை வேண்டினா. சதா சர்வ காலமும் பூஜை பண்ணிக்கிட்டு விரதம் எடுத்துக்கிட்டு தெய்வமே கதி அப்படின்னு இருந்தா. அவளோட தவம் பழிக்கிற வேலையும் வந்துச்சு. ஒரு முறை முனிவர் ஒருவரை சந்திக்கிறா பானுமதி. முனிவர் பானுமதியோட கவலையை நீக்கிறதுக்கு வழி ஒன்றை சொல்றாரு. மகிமை வாய்ந்த மூலிகை வேர் ஒன்றை மந்திரிச்சு கொடுக்குறாரு. அதை பாலில் போட்டு உன்னோட கணவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எந்த தவறும் இதில் நடந்துடக்கூடாது, பத்திரமா பகவானை வேண்டிக்கிட்டு இதை செய் அப்படின்னு சொல்கிறாரு. பானுமதியும் முனிவர் சொன்ன மாதிரியே பாலை காய்ச்சி அதில் இனிப்பு இன்சுவை எல்லாத்தையும் சேர்த்து முனிவர் தந்த வேரையும் அதில் போடுறா. கணவனோட வருகைக்காக காத்திருக்கா. அன்னைக்கு பௌர்ணமி இரவோட 2ஆம் ஜாமத்தில் அந்தபுரம் வந்தான் துரியோதனன். கணவனை பார்த்தோன்னே அவனுக்காக தான் ஆசையாக தயாரித்து வச்சுருந்த பாலை கொண்டு போய் நீட்டுறா பானுமதி. அப்போ துரியோதனன் மது அருந்திருந்தான். பால் சாப்பிட்ற மனநிலையில் அவன் இல்லை. மனைவி ஆசையா நீட்டின பால் கிணத்தை புறங்கையால் ஒதுக்குனான். கை தவறி கிணத்துல இருந்த பால் தரையில் சிந்துச்சு. அப்போ அங்கே போயிட்டு இருந்த தசகன் அப்படின்ற நாகம் அந்த பாலை சாப்பிட்டுச்சு. தசகன் சர்ப்பங்களோட ராஜா. பாலை பருகினதும் அதில் இருந்த வேரோட வசிய சக்தி அவனுக்கு பானுமதி மீது ஆசையும் காதலையும் உண்டு பண்ணுச்சு. உடனே அவன் மனுஷ உருவில் மாறி அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். தன்னோட காதலையும் வெளிப்படுத்துகிறான். தன்னை வருந்தி அழைச்சது அவதான் அப்படின்னும் சொல்கிறான். பதிவிரதையான பானுமதி பதறி துடிச்சு போறா. துரியோதனனுக்கு தன்னோட மனைவி உயர்ந்த கற்பு நெறி கொண்டவ அப்படின்றது நல்லாவே தெரியும். துரியோதனன் மனைவியோட அன்பையும் காதலையும் புரிஞ்சு நடக்காததால வந்த விளைவுதான் இது அப்படின்னு தவிச்சு போனான். தசகனோட காலில் விழுந்து தன்னோட மனைவியோட கற்பை காக்கிறதுக்காக வேண்டினான். தசகன் பாம்பு அப்படின்னாலும் பண்பு மிக்கவ. பாலில் கலந்திருந்த வேரோட சக்தியால தான் பானுமதி மேலே தனக்கு காதல் வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் அவனோட உள்ளம் பானுமதியை விரும்பிச்சு. ஆனாலும் அவளுக்கு களங்கம் விளைவிக்க அவன் விரும்பலை. அதே நேரம்
வசியம் செஞ்ச பாலை குடிச்சதுனால பானுமதியோட அன்பை இழக்கவும் அவன் தயாரா இல்லை. அதனால ஒரு நிபந்தனை விதிச்சான் தசகன். அந்தப்புறத்துல இருக்க அரச மரத்துக்கு அடியில உள்ள புத்துக்கு பௌர்ணமி தோறும் பானுமதியை பார்க்க வருவேன். பானுமதி புத்துல பால் ஊத்தி என்னை உபசரிச்சு வணங்கி அனுப்பணும். அப்போது அவளோட கற்புக்கு களங்கம் இல்லை அப்படின்றதுக்கு சாட்சியா அவளோட கணவன் துரியோதனனும் என்னை வணங்கணும் அப்படின்னு சொல்லி மறையறான் தசகன். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் பௌர்ணமி எப்பெல்லாம் பாம்புக்கு பால் ஊற்றி வழிபடுவா பானுமதி. துரியோதனனும் பயபக்தியோட அந்த பூஜையில கலந்து வழிபடுவான். இந்த சம்பவம் நடந்தது துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் தசகனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்றது அவங்களோட ஒப்பந்தம். அப்படின்னு நடந்த கதை அனைத்தையும் கிருஷ்ணர் திரௌபதி கிட்ட சொல்றாரு. இதனால தான் நீ தசகனோட பேர் சொன்னதும் துரியோதனன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. எப்படியோ தன்னை இழிவுபடுத்த நினைச்ச துரியோதனனுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு திரௌபதியும் மனநிறைவு அடையறா. கதை நிறைவடைந்தது. இந்த மகாபாரத கிளைக்கதையை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.